ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், மெகா ஆக்ஷன் தானே. எப்போ பார்த்தாலும் கபடியே பேசிட்டு அந்த பக்கமே சாயிறீங்க. கிரிக்கெட் பேச மாட்டீங்களா? நிறைய பேர் கேட்டுட்டாங்க. கடைன்னு பேசுவோம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. நவம்பர் 24th and 25th இந்தியா டைம் 3 மணிக்கு ஜெட்டாவில், சவுதி அரேபியாவில். ஸோ அதை பற்றின சில டீட்டெயில் பார்த்துருவோம். நான் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், கேமரன் கிரீன் இந்த லிஸ்ட்டுன்னு. அது என்ன காரணம்னு போகலாம். அதுக்கு முன்னாடி 574 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் 366 இந்தியன்ஸு, 208 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் டோட்டலாக. 10 டீம் ஸ்லாட் டு பி ஃபில்டு பார்த்தீங்கன்னா 24 ஸ்லாட் ஃபில்லப் பண்ணி ஆகணும். அதில் 70 ஓவர்சீஸ் ஸ்லாட்டு, 134 இந்தியன் ஸ்லாட். இந்த 574 வந்து 204 பேர் தான் இருக்கணும். அண்ட் போக போக பார்ப்பேன். நான் அது மாதிரி பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கிடக்குன்னு பார்த்துருவோம். அது ரொம்ப முக்கியம். காசு இல்லாமல் நம்ம பாட்டு போய் அங்கே உட்காந்துருந்தா வேடிக்கை தான் பார்க்கணும். ரைட், எல்லாருக்கும் ஜாஸ்தி இருக்காது பஞ்சாப் கிங்ஸ். நான் முதலே சொல்லியிருந்தேன், 110 கோடி, 110.5 crores இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இசால் கப் வந்து 83 crores அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் 73 crores இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் 55 கோடி, எஸ்ஆர்ஹெச் கிட்ட 45 crores, லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 69 crores, அண்ட் குஜராத் டைட்டன் 69 crores, சிஎஸ்கே 65 கோடி, அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 41 கோடி. ஐ திங்க் கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். மார்க்கி பிளேயர்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. மார்க்கி பிளேயர்ஸ்னால் இவங்களாம் இன்னும் ஏ லெவல் ஸ்டார். ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும்போது அப்படி தான் பண்ணாங்க 2008. அது எப்படி நடந்ததுன்னா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மார்க்கி பிளேயர்ஸ் சச்சின் டெண்டுல்கர் மும்பைக்கும், யுவராஜ் சிங் பஞ்சாபுக்கும், ராகுல் டிராவிட் ஆர்சிபிக்கும், ஷேவாக் டெல்லிக்கும், கங்குலியை வந்து கேகேஆருக்கு. அப்படி தான் அவங்க மார்க்கி பிளேயர் ஆனாங்க. ஏன்னா தோனி வந்த புதுசு அது. ஸோ அதனால் தோனி மார்க்கி பிளேயர் கிடையாது. அப்போ ஆப்ஷனில் போகும்போது சிஎஸ்கேட்ட தான் நிறைய ஃபண்ட் இருந்தது. அதனால் தோனி அப்படி தான் சிஎஸ்கேக்கு வந்தார். அவரை பற்றின டீட்டெயில் இதில் இந்த சேனலே ஒரு வீடியோ இருக்கும், ஸ்டார்டிங்கில் தேடி பாருங்கள். அவர் எப்படி சிஎஸ்கேக்கு வந்தாருன்னு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மார்க்கி பிளேயர் லிஸ்ட்டும் வந்துடுச்சு. 2 பிரிச்சிருக்காங்க, M1 M2. ஐ டோன்ட் நோ, எல்லாமே 2 கோடி தான். அது எல்லாமே மொத்தமாக சொல்லியிருக்கலாம். எனிவே M1ல் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ரபாடா, ஹர்ஷதீப் சிங், மிச்சல் ஸ்டார்க் 2 கோடி ரூபா பேஸ் ப்ரைஸு. M2 அதான் மார்க்கி பிளேயர் 2. அதில் எழுந்திருச்சாகல் லெக் ஸ்பின்னர், லியாம் லிவிங்ஸ்டன், டேவிட் மில்லர், KL ராகுல், முகமது ஷமி அண்ட் முகமது சிராஜ் பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். எஸ், டேவிட் மில்லர் மட்டும் இதில் 1.5 கோடி. அது என்னன்னு தெரில, அது நடுவில் இருக்காரு. எல்லாத்தோட ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அண்ட் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் ஸ்போர்ட்ஸ்ன்றதுக்கு ஒரு உதாரணம் லிவிங் லெஜண்ட் ஜிம்மி ஆண்டர்சன். 42 வயசாகுது அந்த மனுஷனுக்கு. 1000 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு ஆஷஸ்லலாம். இங்கிலாண்டுக்கு அவர் பேர் கொடுத்துருக்காரு அந்த வாட்டி நான் விளையாடுறேன். ஆமாம், இவர் கடைசியாக T20 விளையாடுறது 2015. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷமாக T20 விளையாடல. ஒன் டே விளையாடல. இவர் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் டெஸ்ட் மேட்சஸ். ஏன்னா டெஸ்ட் மேட்ச்சுக்கு தான் எனக்கு முக்கியம்னு இவர் ஸ்டூவர்ட் பிராட் பண்ணது. இப்போ ஜிம்மி ஆண்டர்சன் நேம் கொடுத்துருக்காரு. பாப்பா யார் எடுக்கிறாங்க. புது பால் யூ வில் டூ த டாக்கிங், டிங் டிங், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், கிளவுட் கவர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்பெஷலி இங்கிலாந்து அட்மாஸ்பியர்லாம். இங்கே பாப்பா அது என்ன எடுக்கிறாங்கன்னு. ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏன் இல்லை அப்படின்னு கேட்பீங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜுரி ப்ரோன் நம்பர் 1. 2022 மெகா ஆக்ஷனில் இவர் விளையாட மாட்டார்னு தெரிஞ்சே மும்பை இந்தியன்ஸ் இவங்களை எடுத்தாங்க. எத்தனை கோடி ஞாபகம் இல்லை. அப்போ கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, எதுக்கு இவர் தான் முதலே சொல்லிட்டாரு இந்த சீசன் விளையாட மாட்டேன், எதுக்கு எடுத்து வச்சுப்பாங்கன்னா அடுத்த வருஷம் தேவைப்படலாம் 2023 அப்படின்னு எடுத்து வச்சாங்க. அடுத்த வருஷமும் அவர் சில மேட்ச் தான் விளையாண்டார் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அப்புறம் 2024 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன சீசன் விளையாடவே இல்லை அவர் இந்த வருஷம் ஐபிஎல். இப்போ அடுத்த வருஷத்துக்கு வருவார்னு ஆல்ரெடி லிஸ்ட்டு நானே லிஸ்ட்டு போட்டேன். பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியில் பார்த்தா அவர் பேர் இல்லை லிஸ்ட்டில். ஆமாம், அந்த வந்திருக்கிற லிஸ்ட்டில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேர் இல்லை. 2 காரணம் தான் இருக்க முடியும். டீட்டெயிலாக யாரும் பதில் சொல்ல. 2 காரணம் என்னென்னா, எந்த ஃப்ரான்ச்சைஸுமே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சரை வித்ட்ரா பண்ணிட்டாரா எனக்கு தெரியல. ஸோ அது போக போக பார்ப்போம். உங்களுக்கு தான் காரணம் தெரிஞ்சு சொல்லுங்கள், இதனால தான் சார் அவர் வரல லிஸ்ட்டில் இல்லைன்ட்டுன்னு. ரைட், இன்னொரு பெரிய இது என்ன, ஜோஃப்ரா ஆர்ச்சர்னும் டயர்ட் அண்ட் டெஸ்டட் இன்ஜுரி ப்ரோனு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேமரன் கிரீன் இவர் அந்த லிஸ்ட்டில் இல்லை. இவரை தான் மெகா ட்ரேட் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு இதை பார் ரகசியமாக கூட்டின்னு வரப்பார் வண்டார் பார் இன்னும் ஐசால் கப் நம்தேன்ட்டு கேமரன் கிரீன் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கூப்பிட்டு இங்கே கூட்டு வந்தாங்க. நீ வந்து எங்களுக்கு ஜெயிச்சு வை. அங்கே என்ன பண்ணாங்க, குஜராத்லேருந்து மும்பைக்கு ஹார்திக் பாண்டியா கூப்பிட்டு வந்தாங்க. 2மே ஃப்ளாப்பு, உங்களுக்கு தெரியும். ரைட், அண்ட் இப்போ கேமரன் கிரீனுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு ரீசனானு தெரியும். இன்ஜுரி, லோவர் ஸ்பைன் சர்ஜரி நடந்தது அவர் ரீசெண்டாக. அதனால் 6 மாதத்துக்கு ரூல்ட் அவுட். 6 மாதத்துக்கு வராத கிரிக்கெட் நெட்ஸ் பக்கமே டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இஸ் நாட் தேர். ஸோ ஸ்பெஷலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மேட்ச் வின்னர் as well as ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டில் மேட்ச் வின்னர். ஐ டோன்ட் நோ, ஏன்னா ரொம்ப நாளாக அவர் கிரிக்கெட் விளையாடல. இப்போ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் நடந்துட்டு இருக்கு T20. அதில் இருக்கார், விளையாண்டார் 3rd T20. 4 ஓவரில் 25 ரன் கொடுத்து ஒருத்தர் அவுட் பண்ணார். ஸோ அவர் இருக்கார். இப்போ நான் இருக்கேன்னு காமிச்சிருக்கேன், பட் லிஸ்ட்டில் இல்லை. பார்ப்போம் கடைசியில் ஆட் ஆவாங்களா இல்லையா, வி டோன்ட் நோ, வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ கடை ஒரு அப்டேட் கொடுத்துருவோமே கொடுத்துட்டா இனிமேல் ரெகுலராக வரும். இன்னும் 1 வாரம் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு. நிறைய ஆல்ரெடி டார்கெட் லிஸ்ட் போட்டேன். சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல். எல்லாம் பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க, இதே சேனலில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற இதை பற்றி அவங்களோட ஒப்பீனியன் எதுவும் சொல்லுங்கள். பரிபார்த்தா முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.